அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கும் இந்த சம்பவத்தில் மருத்துவமனை நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க தொடர்ந்து மறுத்து வருகிறது. இது பற்றிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் அந்த மருத்துவமனை அதிகாரி பொன்னரசனோடு பேசிய அந்த தொலைபேசி உரையாடலை கேட்டோம். அவர் நோயாளியே அல்ல என்று முதலில் சொல்கிறார். அதன் பிறகு அவர் படுத்து கிடந்தவாறு கட்டிலேயே மலம் கழித்ததாகவும் சொல்கிறார். அந்த நிலையில் இருந்தவர் நிச்சயமாக நோயாளியாகத்தான் இருந்திருக்க முடியும் நமக்கு தெரிந்த வரையில். அப்படி இருக்கும்பொழுது மருத்துவமனையின் இந்த அலட்சியமும் கண்டுகொள்ளாத போக்கும் தான் இந்த உயிரிழப்பிற்கு காரணமா, அல்லது மருத்துவமனை வேறு ஏதாவது விளக்கம் வைத்திருக்கிறதா? இது பற்றி அதாவது இந்த சம்பவம் இதுபோல இந்த சம்பவம் பல முறை இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதாக இந்த மருத்துவமனை அருகிலுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி நம்ம இன்று காலை கூட மருத்துவமனை நிலைய அதிகாரி பொன்னரசனை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் இந்த குற்றச்சாட்டு வெகுவாக மறைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் இங்கே அனுமதிக்கப்படவே இல்லை, இப்படி ஒரு நபர் எங்கள் மருத்துவமனையில் இல்லைன்றாரு. ஆனால் இந்த அருகில் இருந்தவர்கள் இந்த மருத்துவமனை ஸ்ட்ரெச்சரில் தான் அந்த நிழல் குடையில் மருத்துவமனை பணியாளர்கள் கொண்டு சென்றாங்க சொன்னதுக்கு அவர் இந்த குற்றச்சாட்டு கடுமையாக மறுக்கிறார். இது குறித்து நாங்கள் எந்தவித விளக்கம் அளிக்க முடியாது என்றும் எங்களின் தலைமை அதிகாரிகள் உத்தரவின்றி நாங்கள் எந்தவித விளக்கம் அளிக்க முடியாதுன்னு சொல்றாரு. தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் இதே போன்ற சம்பவம் நடைபெற்று வருவதாக அவர் ஆரம்பத்தில் அந்த டெலிபோன் உரையாடலை நம்ம கேட்டிருப்போம். அந்த கருத்தை மீண்டும் அவர் வலியுறுத்துறாரு. கணேஷ், பாலாஜி, நீங்க சொன்னது போல முன்னுக்கு பின் முரணான தகவல்களை விளக்கி வரும் மருத்துவமனை நிர்வாகம் ஒருபுறம் இருந்தாலும் முதியவர் உயிரிழந்தது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இது பற்றி நம்ம சம்பவம் அறிந்த உடனே நம்ம மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலத்தை தொடர்பு கொண்டு கேட்டோம். அப்போது இந்த சம்பவம் கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அதாவது நம் சம்பவம் கேட்கும் போது அந்த பெரியவர் உயிரோடு இருந்தார். அது குறித்து உடனே கேட்டபோது உடனடியாக அந்த முதியவரை மருத்துவமனை நிர்வாகம் சமூக நல அதிகாரியிடம் அழைத்து அவர்கள் ஒப்படைத்துக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக சொன்னார். சிறிது நேரத்திலே அந்த பெரியவர் உயிரிழந்து விட்டார். உயிரிழந்த சம்பவம் குறித்து உடனடியாக நம்ம மீண்டும் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலத்தை தொடர்பு கொண்ட போது உடனடியாக இது சம்பவத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனிடையே பார்த்தோன்னா இன்று நம்ம மருத்துவமனை நிலைய அதிகாரி பொன்னரசனம் கேட்டபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் விளக்கம் கேட்டதாகவும் அதற்கு உரிய விளக்கத்தை தான் அளித்து விட்டதாகவும் பொன்னரசன் நம்மிடம் தெரிவித்தார். உமா பாலாஜி, இந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. மருத்துவமனை ஸ்ட்ரெச்சரிலேயே அந்த முதியவரை கொண்டு அருகே இருந்த அந்த பேருந்து நிழற்குடையில் வைத்துவிட்டு போனார்கள்னு அருகே இருந்தவர்கள், மருத்துவமனை அருகாமையில் இருப்பவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இதில் சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு மருத்துவமனையில் உறவினர்களோ அல்லது பார்த்து கொள்ளக்கூடியவர்களோ இல்லாத ஒருவரை மருத்துவமனை நிர்வாகம் வெளி அனுப்ப முடியுமா? மருத்துவமனை சட்டம் என்ன சொல்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா இது நடைமுறை பிரச்சனைன்னு பார்த்தோன்னா ஒரு மருத்துவமனையில் ஒரு முதியவர் அனுமதிக்கப்படும் போது அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய ஒரு நபர்கள் இருந்தால் மட்டுமே மருத்துவமனை அனுமதிக்க சமீப காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு தான் நடைமுறை இருந்துட்டு தான் இருக்கு. தற்போது இந்த பெரியவர் அனுமதிக்கப்பட்ட பின்னரே அவர்கள் ஆட்கள் ஏதாவது இவர் கவனிக்க ஆட்கள் என்ற காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க. இது குறித்து நம்ம இப்போ சில அதிகாரிகளிடம் கேட்டும் அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு மருத்துவமனை நிர்வாகம் மாவட்ட சமூக நலத்துறையிடம் முறைப்படி தகவல் தெரிவித்து மாவட்ட சமூக நல அதிகாரிடமோ அல்லது மாவட்டத்தில் உள்ள அனாதை ஆசிரமோ அங்க கொண்டு சென்று அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்றது. ஆனா இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றவில்லை. அதிகாரிட கேட்ட பாலாஜி, நீங்கள் இணைப்பிலே இருங்கள். உங்களுடைய தகவல்களை கேட்பதற்கு முன்பாக அந்த மருத்துவமனையுடைய டீன் பொன்னரசன் நம்மோடு இப்போது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பொன்னரசன், இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி. இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது அங்கு இருப்பவர்கள், மருத்துவமனை அருகாமையில் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய அந்த சாட்சியம், அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அந்த முதியவரை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிறாங்க. அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுடைய ஸ்ட்ரெச்சரிலேயே அந்த முதியவர் வெளியே எடுத்து வரப்பட்டு அந்த பேருந்து நிழற்குடையில் போடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? என்ன நடந்தது? இல்லை, இது உண்மைக்கு புறம்பானது. இது உண்மைக்கு புறம்பான செய்தி. இது நாங்கள் அந்த பேஷண்ட் அவர் யாரும் ஆட்டோ ஓட்டுநர் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆனால் அவர் உள்நோயாளியா இங்கே இல்லை, எங்கிட்ட இல்லை. ஆனா அவர் 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி இறந்து கிடந்திருக்காங்கன்னு இப்ப நேற்று தகவல் வந்தது. திரு பொன்னரசன், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். நீங்க சற்று முன்பாக எங்களுடைய செய்தியாளர் நாகராஜனோட தொலைபேசியில பேசியதை, அந்த தொலைபேசி பதிவை நாங்க ஒளிபரப்பணும். நீங்களே சொல்றீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பொதுநலன்னு நினைச்சு அந்த முதியவரை மருத்துவமனைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த முதியவர் படுக்கையிலேயே மலம் கழித்தார். அதன் பிறகு நாங்கள் இப்படி ஒரு நடவடிக்கை, நீங்களே தான் சொன்னீங்க. இல்ல இப்படி இல்ல, அந்த மாதிரி சொல்லல.
ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இங்க வந்து மருத்துவமனை ஒரு ஊழியர்கள் சொன்னாங்க. ஆனா அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. அவ்வளவுதான் இதான் நடந்து. ஆனா உள்நோயாளியே அனுமதிக்கப்படவில்லை. இல்ல அவர் மருத்துவமனை வளாகத்தில இருந்து அவர் உள்நோயாளியை அனுமதிக்கப்படவில்லைங்கிறதா உண்மை. இதுதான் வந்து அவரே வெளியே போயிட்டாருன்னு சொல்றீங்களா? அந்த நோயாளி அந்த முதியவர் தானாகவே வெளியே போயிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? அவர் உள்நோயாளின்னு கிடையாது. நான் இதுதான் திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றேன். அவர் உள்நோயாளினா தான் நாங்க பொறுப்பு. உள்நோயாளி இல்ல அவர் வந்து பேஷண்ட் கிடையாது. இதைத்தான் நேற்றே உங்களுடைய நிருபத்தில் நான் சொன்னேன். மிஸ்டர் நாகராஜன் நான் சொன்னேன். இது இந்த மாதிரி நேரங்கள்ல மருத்துவமனையுடைய நடைமுறை என்ன, சட்டத்திட்டம் என்னவாக இருக்கிறது? இப்படி ஒரு நோயாளி முடியாத பட்சத்துல அவரை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஆட்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் அப்படி விட்டுவிட முடியுமா? அவர் உள்நோயாளியாக இல்லாதவராகவே இருக்கட்டும். விடல நாங்க வந்து ஊழியர்கள் வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து உணவு அளித்திருக்கிறாங்க. அது நடந்தது. வெளியிருந்து யாரோ உணவு நாங்க வந்து வாங்கிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4-5 நாள் ஆகும். ஆனா வந்து அன்னைக்கே அவர் வெளியேறிட்டாரு. அதை கடந்த 6ஆம் தேதி நினைக்கிறேன். அவர் அன்றைக்கே வந்து அவர் வந்து மருத்துவமனை வந்து வெளியேறிட்டாரு. இந்த மாதிரி நாங்க வந்து வலுக்கட்டாயம் அவர் வந்து வெளியேற்றிருக்காருங்கிறது உண்மைக்கு புறம்பான செய்தி. 2வது வந்து அவர் உள்நோயாளியாவும் இல்லை. இதுதான் என்னுடைய உண்மையான நடந்தது. திரு பொன்னரசன், அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர், அங்கு உங்க மருத்துவமனைக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் பாலாஜி ஒரு சில கேள்விகளை உங்களிடம் முன்வைக்க காத்திருக்கிறார். அவரிடம் பேசுங்கள். திரு பொன்னரசன் சார், அதாவது வந்து மருத்துவமனையிலிருந்து அனுமதிக்கப்பட்டு அவர் உடனடியாக வெளியேறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் நடக்க முடியாத, அதாவது வந்து கால்கள் செயல்பட முடியாத நிலையில அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதாவது வந்து ஒரு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட ஒருவர் கழிப்பிடம் செல்ற கூட வழி இல்லாமல் நடக்க முடியாத நிலைமையில அனுமதிக்கப்பட்டார். ஆனால் நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, அதாவது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவரா வெளியே சென்றார் சொல்றீங்க. அவர் எப்படி வந்து ஒரு அனுமதிக்கப்பட்டவர் நடக்க முடியாதவர் எப்படி மருத்துவ விட்டு வெளியே செல்ல முடியும்? மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நபர் வந்து வெளியே செல்லும் போது நிலைய அதிகாரிகள் கண்காணிக்க இருப்பாங்களா? இல்ல என்னுடைய வந்து திரும்ப நான் சொல்ற உண்மையான விஷயம் வந்து அவர் மருத்துவமனையில் உள்நோயாளியா அனுமதிக்கப்படவில்லை. அனுமதிக்கப்பட்டது அது முழு பொறுப்பு நாங்க ஏத்துக்குவோம். அது இல்லாதனாலதான் இந்த மாதிரி அவர் வந்து வெளியே போயிட்டார். இது வந்து 6ஆம் தேதியே வெளியே போயிட்டார். 6/9/2011 போயிட்டாரு. அவர் நேற்று தான் இறந்து கிடந்தாங்க. அந்த 2 நாள் அவர் எங்க இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்களே வந்து நேற்று வந்து அவங்க வந்து வெளியே மருத்துவமனை வளாகத்துக்கு வெளியே அவங்க வந்து போலீசாரிடம் காவல்துறையிடம் பேசி அவங்க உடம்ப வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க தரப்புல எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இதை வந்து நான் காலையிலே உங்க மாநில ரிப்போர்ட்டரை சொல்லிட்டோம். அவரே வந்து சம்பந்தப்பட்ட உறவினரே வந்து காலையில வந்து மருத்துவ அதிகாரி ரூம்ல வச்சு பேசி தகவல் சொல்லியாச்சு. அவங்க நாகராஜும் திரு நாகராஜும் இன்னொருத்தரும் கூட இருந்தாங்க உங்க டிவியில். சார், இப்போ வந்து பொன்னரசன் சார், அதாவது வந்து உங்க டெலிஃபோன் ஒரே ஒரு கேட்டிருந்தோம். அதாவது பார்த்தோன்னா இதே போன்ற சம்பவம் பல முறை இங்கே நடந்திருக்கு. இதே போல கபோடி ஆண்டிப்பட்டி பகுதியிலும் இதே மாதிரி சம்பவம் நடந்துருக்கு. எங்களுக்கு வேற வழியில் நீங்க காலையில என்று பேசும்போது சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி சம்பவம் தேனி மாவட்டத்தில் வந்து சமூக நலத்து ஏதாவது வந்து ஒரு சம்பவம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் கூட இருக்கும் அனாதை ஆசிரமம் இருக்கும்போது வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து சமூக நலத்துறை ஒப்படைக்கணும் உன கேட்டதுக்கு தேனி மாவட்டத்தில் அப்படி சமூக நலத்துறை இல்லை, அந்த மாதிரி சம்பவம் நாங்கள் பின்பற்றப்படவில்லை என்பதால் நீங்க தெளிவாக குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நான் அப்படி சொல்ல முதியோர் இல்லை இங்க வந்து முதியோர் இல்லை. நாங்கள் சமூக நலத்துறை ஆர்வலர்கள் வந்து மாவட்ட அலுவலகத்தை நாங்கள் வந்து ஆக்சுவலா வந்து சொல்ல அவங்க வந்து மேற்கொண்டு என்ன நடவடிக்கை சொல்றாங்களோ அந்த மாதிரி நாங்கள் செய்வோம். இதுதான் நமக்கு இனிமேல் செய்ய வேண்டிய விஷயம். எங்களுக்கு வந்து கம்பத்தில் வந்து முதியோர் இல்லம் இல்லை. திரு பொன்னரசன், ஒரே ஒரு கேள்விதான் எழுகிறது. நீங்க வந்து அவராகவே வெளியே வந்துட்டாரு, அவர் உள்நோயாளி இல்லை அப்படின்னு நீங்க சட்டப்படி நீங்கள் உங்க கையில வந்து கரைப்படியவில்லை அப்படின்னு சொல்றீங்க. சரி, மனிதாபிமான அடிப்படையில் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு பெரியவர் முதியவர் பார்த்து கொள்வதற்கு அருகே யாரும் இல்லாத ஒருவர், நீங்க கரெக்டா குறிப்பிலேருந்து எடுத்து சொல்றீங்க 6/9/2016 அன்று அவர் மருத்துவமனையை விட்டு தானாகவே வெளியேறி விட்டார்னு நீங்க அந்த பதிவெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற நீங்க உங்களுடைய ஊழியர்கள் அவர் வெளியே செல்லும் பொழுது அவர் முடியாத பட்சத்துல அந்த நேர்குடையிலேயே இறந்திருக்கிறார். அந்த அளவில் அவர் முடியாத பட்சத்துல வெளியே வந்திருக்கிறார். ஏன் நீங்க உதவல? உங்க மருத்துவமனை ஊழியர்கள் உதவ முன்வரவில்லையா? இல்ல, மருத்துவமனை ஊழியர்கள் வந்து உதவி அவருக்கு வந்து வேண்டிய உணவளித்தாங்க அன்னைக்கு முதல் நாள் மட்டும். அப்புறம் அவர் முதல் நாள்ல அவர் எங்க வந்து ஆட்டோக்காரங்க வந்து ஆட்டோ வந்து எங்களுடைய பணியாளர்கள் உதவுனாங்க. அதற்கு பிறகு அவர் வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து 6ஆம் தேதி ஈவினிங் வந்து அவர் இல்லை, அவர் வெளியே போட்டார். ஆனா நேற்று தான் அவர் இறந்த நிலையில கிடந்திருக்காரு. இதுதான் உண்மை நடந்திருக்கு. பட் அவர் உண்மையான இருந்தால் நாங்கள் அதை நேரடி மேற்பார்வையில் நாங்கள் வச்சிருப்போம்.
அதுக்கு வந்து நாங்கள் இப்போ வழக்கமாக செய்ய வேண்டிய நடைமுறை அதுதான். அவர் உள்நோயாளி இல்லாதனால இதை நாங்கள் செய்ய முடியாது. மாவட்ட நிர்வாகம் இது பற்றி ஏதாவது கேள்வி எழுப்பி இருக்கிறதா? நீங்கள் எதுவும் விளக்கம் கொடுத்திருக்கிறீர்களா? விளக்கம் கொடுத்தாச்சு. மாவட்ட நிர்வாக ஆட்சியருடைய தனி உதவியாளத்தை நாங்கள் பேசியாச்சு. அது இல்லை, என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்குறோம். இதே தான், இது நீங்கள் கேட்ட கேள்வி தான் அவங்களும் கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா மாவட்ட நிர்வாகம் சார்பாக? இனி வரக்கூடிய நோயாளிகளை எப்படி கவனிக்கணும், ஏதாவது மருத்துவமனை சட்டத்திட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள், அப்படி ஏதாவது அறிவுறுத்தல்கள் இருக்கிறதா? இனி இந்த மாதிரி இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் வழிமுறை எல்லாமே நாங்கள் இனி சரியான முறையில் அதாவது நாங்கள் செய்வோம். இது மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் உறுதி கொடுத்துட்டோம்.